அப்போ அலையிலே துயில் ஆதிவர் ராகவா ராகவர் ராகவா ஆயிரத்தெட்டாண்டினில் ஒரு பிள்ளை. இந்த அலையிலே துயில் ஆதிவர் ராகவர் என்பது சொல்லும் போது இறைவன் அறிதுயில் கொள்கின்றான். இங்கு பாம்பனையிலே கடலிலே என்ன பண்றான், அறிதுயில் கொள்கின்றான். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆதிவர் ராகவம்னா அதாவது வராக ரூபத்திலே, பன்றி முகமும் மனித உடலும் என்று சொல்வார்கள், அந்த ரூபத்திலே அவர் என்ன பண்றார், எப்போதுமாக இருக்கின்றார். எப்போதுமாக அந்த கடலுக்குள்ளே அவர் இருக்கின்றார். அப்போ அந்த அலையிலே அலைகின்ற அந்த கடல் அலையிலேயே அவர் என்ன செய்கிறார், அங்க துயில் கொள்கின்றார். துயில் கொள்கின்றார்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா தூங்காமல் தூங்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இறைவன் தூங்குவது இல்லை, ஆனா தூங்குவது போல அங்க ஒரு ஆக்டிங் காட்டுகிறார். அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் தூங்க முடியுமா? தூங்க மாட்டார். ஆனா தூங்குவது போல அங்கு காட்டுகிறார். இதனுடைய முக்கியமான செய்தி அலையிலே துயில் ஆதிவர் ராகவர் என்பது இறைவன் இல்லாத இடம் இல்லை. இப்போ நம்முடைய மனதை எடுத்துக்கிட்டோம்னா அங்கேயும் என்ன பண்றாரு, நாராயணர் துயில் கொள்கிறார். அதுபோல இந்த உலகத்தில் நம்மளுடைய உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுவிற்கும் அணுவாக இருந்து அங்கேயும் என்ன பண்ணுகிறார், இறைவன் துயில் கொள்கின்றார். இறைவன் இல்லாத இடம் இல்லை. எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அந்த பொருளை எத்தனை கூறுகளாக அணுக்களாக பிரித்தாலும் அந்த கடைசி அந்த கூறாகிய அணுவிலும் அந்த நாராயணன் துயில் கொள்கின்றான். இப்படிதான் இந்த உலகம் இயங்குகின்றது. அப்போ நாராயணன் இல்லாத இடம் இல்லை என்பதையே இந்த வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. அதான் அலையிலே துயில் ஆதிவர் ராகவா. அந்த உலகம் என்ன பண்ணுகிறது, அலைந்து கொண்டே இருக்கிறது, இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த இயக்கத்தினுள்ளே அவன் துயில் கொள்கின்றான். துயில் கொள்கின்றான்னா இயக்கம் இல்லாமல் அந்த இடத்திலே அவன் என்ன பண்ணுகிறான், அவன் இயக்கமற்ற நிலையில் இருக்கின்றான். அதாவது இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு நுண் துகளினுள்ளும் அவன் என்ன பண்றான், தூங்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதை இது உணர்த்துகிறது. அப்போ நாராயணர் இல்லாத இடம் இல்லை என்பதை இந்த இடம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது.